ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது என்னன்னா, சாஸ்ட்ரா டீம்டு யுனிவர்சிட்டியில ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 உண்டான அலாட்மெண்ட் வந்தாச்சு. இப்போ ஒரு நியூ அப்டேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்ப பாருங்க, சாஸ்ட்ரா டீம்டு யுனிவர்சிட்டி நம்ம வெப்சைட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த சாஸ்ட்ரா டீம்டு யுனிவர்சிட்டியில நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4க்கு உண்டான அலாட்மெண்ட் வந்தாச்சு. ஸோ அவங்களுமே அந்த காலேஜ்ல சீட்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு நியூ அப்டேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாருங்க ரவுண்ட் 5 சாய்ஸஸ் சப்மிஷன்ஸ் தஞ்சாவூர் கேம்பஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அத நம்ம கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ரவுண்ட் 5க்கு நீங்க நியூவா சாய்ஸ் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. மேல வந்து உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் வந்து ஃபியூ சீட்ஸ், அதாவது இந்தந்த கோர்சஸ்ல உங்களுக்கு ஃபியூ சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அங்க பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில டீட்டெயில்டா உங்களுக்கு புரியும். ஸோ கம்ப்யூட்டர் சயன்ஸோ, ஒரு இசிஇயோ அதெல்லாம் இல்ல. இஇஇலேருந்து இருக்கு. இஇஇ இருக்கு. அதுக்கடுத்து இ&ஐ இருக்கு. மெக்கானிக்கல் இருக்கு. அதுக்கடுத்து டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங், மெக்கட்ரானிக்ஸ், பயோடெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து அ மெடிக்கல் நானோ டெக்னாலஜி 5 இயர்ஸ் கோர்சஸ். ஸோ இந்த கோர்சஸ்லாம் இருக்கு. இந்த கோர்சஸ்ல ஃபியூ சீட்ஸ் மட்டும் இருக்கு. அதனால நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி போத் ஸ்ட்ரீம், அதாவது ஸ்ட்ரீம் 1 அண்ட் ஸ்ட்ரீம் 2 2லயுமே வேக்கன்ட் சீட் இருக்கு அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கீழ வந்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்ப பார்த்தீங்க உங்களுக்கு நான் மேத்தமேட்டிக்ஸ் அப்ளிகன்ட்ஸ், அதாவது நீங்க வந்து பர்ட்டிகுலரா மேத்ஸ் படிக்கல அப்படிங்கிறவங்க கூட நீங்க இந்த கோர்சஸ் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்னென்ன கோர்சஸ்னா பயோடெக்னாலஜி, பயோ என்ஜினியரிங், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், எம்டெக் பயோடெக்னாலஜி, அதுக்கடுத்து மெடிக்கல் நானோ டெக்னாலஜி. இந்த கோர்சஸ் வந்து நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஒன்ஸ் வந்து ஸ்ட்ரீம் 2ல இருக்கீங்க. நான் வந்து பியூர் சயன்ஸு, நான் வந்து பர்ட்டிகுலரா சாஸ்ட்ரால சீட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த கோர்சஸ் தான் அவைலபிலிட்டி இருக்கு. நீங்க அந்த கோர்சஸ் பார்த்து நீங்க வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் குடுத்துருக்காங்க. அது என்ன அப்டின்னா, கீழ பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில உங்களுக்கு புரியும். எப்பயுமே சாஸ்ட்ராவ பொறுத்தவரைக்கும் ஒரு பர்ட்டிகுலர் டேட்ஸ் குடுத்துருந்தாங்க. அந்த டேட்ஸ்க்குள்ள சாய்ஸ் ஃபில் பண்ணணும். சாய்ஸ் ஃபில் பண்ணி முடிச்சவங்களுக்கு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 அலாட்மெண்ட் வந்தது. இப்ப வந்து மறுபடியும் சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு உங்களுக்கு அப்டேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. அது டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 15த், அதாவது நேத்து நைட் 9 மணியிலிருந்து ஜூலை 18த் காலையில 9 மணிக்குள்ளார நீங்க உங்களோட அப்ளிகேஷன்ஸ் போர்ட்டல்ல நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து ரவுண்ட் 5க்கு உண்டான அலாட்மெண்ட் எப்ப வரும் அப்படின்னா, ஜூலை 18த் ஈவினிங் 9 மணிக்கு வரும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட அப்ளிகேஷன்ஸ் போர்ட்டல்ல நீங்க போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் யாருக்காச்சும் ஜூலை 18த் வந்து ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, அவங்க வந்து ஃபீஸ பே பண்ணணும். ஃபீஸ பே பண்றதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 23 காலை 9 மணிக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் சீட்ஸ் அலாட் ஆனவங்க எல்லாருமே, அதாவது ரவுண்ட் 5ல யாரெல்லாம் சாய்ஸ் ஃபில் பண்ணி அவங்களுக்கு நியூ சீட்ஸ் வந்ததோ, அவங்க எல்லாருக்குமே ஆன்லைன் பேமெண்ட் டியூஷன் ஃபீஸ பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து டியூஷன் ஃபீஸ் பே பண்ணா மட்டும் தான் ஸ்லைடிங் ப்ராசஸ். அந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூலை 23 ஈவினிங் 5 பிஎம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ஜூலை 23 காலையிலக்குள்ள டியூஷன் ஃபீஸ் பே பண்றாங்களோ, அவங்களுக்கு மட்டும் ஜூலை 23 ஈவினிங் 5 பிஎம் வந்து ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து டியூஷன் ஃபீஸ் பே பண்ணா மட்டும் தான் ஸ்லைடிங் ப்ராசஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் குடுப்போம் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு எப்போ காலேஜ் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற அப்டேஷன்ஸும் குடுத்துருக்காங்க. ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆகஸ்ட் 9th வந்து காலேஜ் ஓரியன்டேஷன் ப்ரோகிராம் அண்ட் இண்டக்ஷன் ப்ரோகிராம் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 9த்லேருந்து ஈவன் சாஸ்ட்ரால யாரெல்லாம் சீட்ஸ் எடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே காலேஜ் ரீஓப்பன் டேட். ஸோ அதையுமே இன்ஃபர்மேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. சாஸ்ட்ரால நியூ சப்மிஷன் சாய்ஸஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட சாய்ஸஸ நீங்க மறுபடியும் குடுக்கலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூலை 18 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ்ல சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பர்ட்டிகுலரா இந்த
சாஸ்ட்ரா டீம்டு யுனிவர்சிட்டியில எனக்கு இந்த கோர்சஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த கோர்சஸ்க்கு உண்டான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை.